the thing that excited me about Test cricket was the challenge. The number one batsman in the world, Virat Kohli. Virat Kohli is the best player I've ever seen in my life. Lost in his own perfection, finishes games. He doesn't like to leave them for somebody else. Superstar of the game. He's going to do it again. He is going to do it again. We're going to lose another one because of Kohli. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போட போகிறோம். சாரி, ரொம்ப நாளாக வீடியோஸே போடலை, என் தப்பு தான் எல்லாமே. ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தீங்க, பட் 500 சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நான் இழந்துட்டேன். என் தப்பு தான் ஆல் பிகாஸ் ஆஃப் நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் காப்பிரைட்ஸ் கண்டென்ட்லாம் போட்டுருந்தேன், ஹைலைட்ஸ்லாம் போட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ தேவையில்லாமல் பண்ணி மாட்டிக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஸோ இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் தான், ப்ராப்பரான கண்டென்ட். அண்ட் ஆல்சோ நான் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருக்கலாம் சேனலில், பட் ஆனால் வந்து என்னால் கரெக்டாக ஆரம்பிக்க முடியல. ஏன்னா வந்து உண்மையாக சொல்லணும்னா படிக்கலைங்க, ஒழுங்காக படிக்கல. வீட்டில் வந்து ஒழுங்காக படிக்க சொன்னாங்க. தேவையில்லாமல் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் யூடியூப்னு சொல்லிட்டு ஸ்டாப்னு சொன்னான். ஸோ அதனால் இப்போது எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்னு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெகுலராக கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். ஸோ என்ன இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் யாருமே எதிர்பார்க்கல. நோ நியூ விராட் கோலி வாஸ் கோயிங் டு ரிட்டையர். எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. ஆக்சுவலாக ஒரு ஷாக்காக தான் இருந்தது எனக்கு. I didn't see it coming, no one saw it coming. எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருக்கும். பிகாஸ் ஒரு 14 இயர் கரியர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கரியர் வந்து எண்ட் ஆகிருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபேப் 4 இருக்கட்டும், இந்த கேன் வில்லியம்சன், ஜோ ரூட், ஸ்டீவ் ஸ்மித் எல்லாருமே வந்து அவங்க ட்விட்டரில் இந்த கமெண்டேட்டர்ஸ் அனாலிஸ்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க வியூஸ் அண்ட் தாட்ஸை பற்றிலாம். எல்லாருமே லைக் no one is ready to accept this because அவரோட கெரியர் வந்து அவ்வளோ ஸ்டெல்லரான ஒரு கெரியராக இருந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு. எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து இவர் ரிட்டையர் ஆனதுக்கான காரணம் 50% எனக்கு என்ன கேட்டால் ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரோஹித் சர்மா இந்த ரிட்டையர் ஆனது இது யாருமே எதிர்பார்க்கல. ஐபிஎல் நடுவில் ஒரு வெட்னஸ்டே அன்னைக்கு சம்மந்தமே எல்லாம் ஒரு 7:30 மணிக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டோரி வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் அவர்கிட்ட இருந்து. அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்கிலாந்து சீரீஸ் போய் ஆடணும் அப்படின்ற மாதிரி கோலிக்கு மைண்ட் தாட்ஸ் ஓடி இருக்கும். அப்படி தான் தெரிஞ்சு ரிட்டையர் ஆகிருப்பார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கம்பீருக்கு இதில் ஒரு கன்ஃபார்மாக ஒரு பின்னாடி இதுக்கான காரணம் கண்டிப்பாக கம்பீராக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்பீர் வந்து இஸ் நாட் ரெடி டு ஹாவ் பிளேயர்ஸ் லைக் ஹூ பிளேட் அண்டர் MS தோனி. பிகாஸ் இத்தனை நாளாக ஆல்ரெடி ஆட வச்சதே பெரிய விஷயன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. கம்பீர் தோனியோட டைம்லேருந்தே வந்து தோனிக்கு கொஞ்சம் அவனாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு அகேன்ஸ்டாக தான் இருப்பார். இஸ் நாட் ரெடி டு பிளே அண்டர் MS தோனி. அதுதான் பேசிக்கலான ஒரு ஐடியா. His ideology was different. He wanted to be captain of the Indian side, but he was not able to be the captain because MS Dhoni was the captain of Indian team. Right now இப்போ வந்து அவருக்கு பிடிச்ச கோச்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மார்னிங் மக்கள் கூட்டு வந்துட்டு அப்புறம் ரயான் டஸ்ட் அவர் KKR கூட ஆன டீம்மேட்ஸ் வச்சுலாம் கூட்டு வந்து இப்போ கோச்சாக வச்சுட்டு இருக்காரு. குட் ஸ்குவாட், குட் கோச்சிங் ஸ்டாஃப், ஆல் குட். பட் வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காங்க, ஒரு பெரிய விஷயம் தான். பட் ஆனால் அடுத்த WTCக்கு இந்த மாதிரி ஒரு ஓல்ட் பிளேயர்ஸை வச்சு எதுக்கு நம்ம வந்து டீம் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் தான். பிகாஸ் விராட் கோலி மாதிரி ஒரு ஆளை வந்து உங்களால் ஒரு கேம் விட்டு வெளியே வைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஆல்சோ இஸ் நாட் ஏஜ்ட், 36 தான் அது அவருக்கு. 36 ஏஜில் வந்து அவர் ரிட்டையர் ஆகணுமான்றது தெரியல. ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அவரோட சைல்ட்ஹுட் கோச், கோலியோட சைல்ட்ஹுட் கோச் வந்து நியூஸில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் விளையாடணும்னு தான் நினைக்கிறேன், நான் வந்து போயிட்டு இங்கிலாந்து சீரீஸில் போயிட்டு ஒரு 400 அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விராட் கோலி சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த சைல்ட்ஹுட் கோச் சொன்னார். இப்படி இருக்கும்போது எப்படி வந்து விராட் கோலி ரிட்டையர் ஆனாருன்னு சுத்தமாக தெரியல. சூப்பரான ஒரு கெரியர். பட் ஆனால் வந்து அட்லாஸ்ட்
ரோஹித் சர்மாவே ரிட்டையர் ஆகும்போது இதுக்கு நான் வேறு இருந்துட்டுன்ற மாதிரி ஒரு தாட்ஸ் ஓடிப்போம். ஆல்ரெடி அஸ்வினர் ரிட்டையர் ஆகிட்டாரு, எல்லாருமே போயிட்டாங்க. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ஜடேஜா மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஜடேஜா மட்டும்தான் லாஸ்ட் மேன். கோலி வந்து கொஞ்சம் பார்க்குதுலாம் சிரிப்பாக தான் இருந்திருக்கும் இவனுங்க. ஏன்னா கம்பீர், ஏன்னா அவருக்கு என்ன அவசியம் வேணுங்க, கில் கீழே போயிட்டு ஆடிக்கிட்டு சின்ன பையன் கீழே போய் எதுக்கு ஆடணும். ரோஹித் சர்மாவே இல்லை, அவரோட டீம்மேட்ஸ் யாருமே இல்லை. மெயின் ஃபார்மேட் ஓடி ஃபார்மேட் மட்டும் ஆடிக்கிறேன். T20 வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு ரிட்டைர்மெண்ட், இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஆடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். Yeah, so that is what it's all about Virat Kohli's retirement. Yeah, but he'll be still participating in IPL and ODI format. எனக்கு தெரிந்த ரோஹித் சர்மா and விராட் கோலி பிளான்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சீனியர் பிளேயர்ஸோட பிளான்ஸ் எல்லாமே வந்து 2027 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ODI வேர்ல்ட் கப் தான் எய்ம் பண்ணி இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் that is the ultimate and final showdown for these players who played under MS Dhoni. இவங்க எல்லாருமே MS தோனிக்கெல்லாம் ஆடி வளர்ந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆகிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. which is great actually. அஸ்வின் போயிட்டாரு, ரோஹித் சர்மா போயிட்டாரு, கோலி போயிட்டாரு. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இஸ் ஜடேஜா ஸ்டில் நோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசலாம். நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ IPL ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க, ரீஷெடியூல் பற்றி நான் பேசலாம். யார் வந்து டாப் 4 பிளே ஆஃப் எடிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஷ்ணு ஜிஜி. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரம் திஸ் டைம் இட் வில் பி ரெகுலர். 4 வீடியோஸ் வீக் நான் பிளான் பண்ணியிருக்கேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக இதுமாதிரி ரெகுலராக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ண பார்க்குறேன். அண்டில் தென் see you, bye bye.